ஐடி விங் பொறுப்பாளர்கள்கிட்ட இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 10% வாக்கு இழந்திருக்கோம், அதை வந்து நம்ம பெறுவதற்காக போராடணும். ஐடி விங் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செய்தியாளர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10% வாக்கு இழந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அது எப்படி இல்லைங்க? இப்போ இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்று ஒரு வேலையும் நடக்கல. அடிப்படை கட்டமைப்பு வசதியில் ஃபெயிலியரு, அதே போன்ற வந்து நிர்வாகத்தில் ஃபெயிலியரு, மொத்தத்தில் வந்து ஒரு 23ஆம் புலிகேசி காட்டா, அதாவது ஒரு கோமாளி தர்பார். அதான் உதயநிதி கொண்டு வந்ததுனால வந்து அதே போல மாற்றம் பண்ணதுனாலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்து இதில் ஏற்பட போதில்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அதில் இப்போ மக்கள் பொறுத்தவரை எல்லா பிரச்சனையும் அதிருப்தியாக இருக்காங்க. விலைவாசியில், சட்ட ஒழுங்குல விலைவாசி ஏறி போச்சு, சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டண உயர்வு, அதே போல் பல்வேறு வரி உயர்வுகளை இன்னைக்கு வந்து மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் கடுமையான அதிருப்தி இருக்காங்க. ஸோ இதை வாக்குகளாக்கணும். போன தடவை வந்து இழப்பே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு திமுகவுக்கும் நமக்கு வந்து பெரிய 3% அளவுக்கு தான் இந்த 2021 தேர்தலில். அதில் ஐடிவிங்கிறது அம்மா ஆரம்பிச்ச ஒரு பிரிவு கட்சியிலேயே. அது இதயம், அதாவது எப்படி கட்சிக்கு இதயம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு இதயம் மட்டுதோ கட்சிக்கு அது ஒரு இதயம். ஏன்னா அந்த வகையில் வந்து உடனடியாக வந்து ஐடிவிங் வந்து இந்த ஆட்சியினுடைய அந்த கொடுமைகள், ஆட்சியினுடைய வந்து அவலங்கள், மக்கள் விரோத செயல்கள், ஜனநாயக விரோத செயல்கள், இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நம்ம எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக இந்த வாக்கு சதவீதன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு கூடும். அதனால் திமுக தோல்வியும். எனவே அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு சமிக்கை. ஸோ ஐடி விங் மீட்டிங் நடத்துது, அதனால் அவங்க வெளியே வந்து போயிட்டு இந்த மாதிரி இமீடியட்டாக பொதுச்செயலாளர் சொன்ன கருத்தெல்லாம் ஏற்றுட்டு அந்த மாதிரி அவங்க முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயல்படும் போது கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும். ஸோ அதெல்லாம் தூளாக்கி கண்டிப்பாக மீண்டும் வந்து ஆட்சி அமைப்போம். பொதுச் செயலாளரே 10% சொல்றாரு சார் மீட்டிங்ல. ஆமா, டிஃபரன்ஸ் இருக்கிறது, நம்ம அதை இழந்திருக்கிறது இல்லை. இப்போ அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றத்துக்கும் சொல்றது, பார்லிமெண்ட்ல ஒரு மாதிரியா பார்ப்பாங்க ஓட்டர்ஸ், அதே போல சட்டமன்றத்தில் ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள் தான் ஈடுபடும். பொதுவாகவே ஆட்சி சரியில்லை, ஆட்சிக்கு எதிராக போடணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதனால அது 3% 10%. ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இலக்கு வந்து ஒரு 40% 50% என்ற அடிப்படையில் நம்ம வந்து வாக்குகள் பெறுவதற்கு உண்டான அந்த முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு. நன்றி.